அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி போலி பத்திரிகையாளர் உள்ளிட்ட 8 பேர் நூல் வியாபாரியிடம் 1,69 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றினார்கள், நடந்தது என்ன? திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே அங்குராஜ் என்பவரின் நூல்கடைக்கு டிப்டாப்பாக வந்திறங்கிய 5 பேர் கொண்ட டீம் அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் என தங்களை அறிமுகம் செய்து கொண்டு பரபரப்பாக சோதனையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். சோதனையின் போது கணக்கில் வராத பணம் இருப்பதாக கூறி கடையில் இருந்த 1,69 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர். பின்னர் கடையில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கழற்றி எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி நேரில் வந்து ஆஜராகி கணக்குகளை காண்பித்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறிவிட்டு காரில் பறந்தனர். இந்நிலையில் சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கழற்றி எடுத்துச் சென்றதால் சந்தேகமடைந்த அங்குராஜ் தனது நண்பர்களுக்கு நடந்தவற்றை கூறியுள்ளார். அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அங்குராஜ் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போல் நடித்து அங்குராஜிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. மேலும் கொள்ளையில் ஈடுபட்டது விஜய் கார்த்திக், நரேந்திரநாத், ராஜசேகர், லோகநாதன், கோபிநாத், ஜாகீர் அப்பாஸ், பிரதீப், கோடீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே நூல் கமிஷன் கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் அங்குராஜ் மற்றும் அவரது நண்பர்களான துரை, சுந்தரபாண்டியன், உதயசங்கர், முருகவேல் ஆகியோரிடம் வாட்ஸ்அப் கால் மூலம் விஜய் கார்த்திக் அறிமுகமாகியுள்ளார். மேலும் விஜய் கார்த்திக் தன்னை ஆந்திர மாநிலத்தில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவர் என்றும் தங்களது நிறுவன வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருப்பதாகவும் தற்போது கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற ஊர்களில் நிறுவனத்தின் சார்பில் பெரிய அளவில் கட்டுமான பணி நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது அவசரமாக பில்டிங் மெட்டீரியல் மற்றும் இதர செலவுகளுக்கு ரொக்கப்பணம் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர், ரொக்கப்பணம் வழங்கப்படும் பட்சத்தில் கம்பெனியிலிருந்து 2 மடங்கு பணம் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கி கணக்கில் உடனடியாக மணி டிரான்ஸ்பர் செய்யப்படும் என ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்துள்ளார். இதனை நம்பிய அங்குராஜ் அவரின் நண்பர் இருவரும் சேர்ந்து தங்களுக்கு தெரிந்த வேறு சில நபர்களிடம் 1,69 லட்சம் ரொக்கமாக பெற்றுள்ளனர். அந்த பணத்தை அங்குராஜ் தனது அலுவலகத்தில் வைத்து விஜய் கார்த்திக்கிடம் வீடியோ கால் மூலம் பணத்தை காட்டியுள்ளார். இதையடுத்துதான் சில நிமிடங்களிலேயே அங்குராஜ் நூல்கடைக்கு வந்த மர்ம நபர்கள் அமலாக்கத்துறையிலிருந்து வந்ததாக கூறி இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 நபர்களிடமிருந்து 95,96,000 ரூபாய் ரொக்க பணமும் 4 சொகுசு கார்கள், விலை உயர்ந்த செல்போன்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய விஜய் கார்த்திக், நரேந்திரநாத், ராஜசேகர், லோகநாதன், கோபிநாத், ஜாகீர் அப்பாஸ், பிரதீஷ், கோடீஸ்வரன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறைகள் அடைத்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி போலி பத்திரிகையாளர் உள்ளிட்ட 8 பேர் நூல் வியாபாரியிடம் 1,69 லட்சம் ரூபாய் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.